தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை பற்றி ஒரு காமன் வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொரு வீடியோ கொண்டு வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ரவுண்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை தெரியல அப்படின்னா திரும்ப ஒரு போய் பார்த்துருங்க. இது ரவுண்ட் 2. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு கவுன்சிலிங்கோடைய சாய்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், அந்த ஒரு ஒரு இமேஜினேஷனுக்கு வந்துடுங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுங்க. அப்போது என்ன மாதிரி மாணவர்களாக நீங்கள் இருக்கலாம், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அலாட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அலாட்மெண்ட் எடுத்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ரைட். இன்னொன்று என்ன பண்ணியிருப்பீங்க, அலாட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, போய் எதுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும், மேபி எனக்கு எதாவது கோர்ஸ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல, இல்லை எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல, நான் போய் ஜாயினே பண்ணலை. மூணாவது கேட்டகரி என்ன இருக்கும், ஒரு மூணாவது பையனா நீங்கள் ஒரு அலாட்மெண்ட்டே கிடைச்சிருக்காது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் இந்த அலாட்மெண்ட் கிடைக்காதது உங்களுடைய ரேங்கிங் பொசிஷன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்த நிறைய வேறுபாடுகள், இது எனக்கு இப்போ எந்த இடத்துல நான் நிற்கிறேன்ற ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன், செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய இந்த டைமில் நான் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரைட், கோ ஃபார் த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம சாய்ஸ் செலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்படி இல்லை சில ஐடியாக்கள் நடக்க போது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பார்வையில் கொண்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டை நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணவே இல்லை. உங்களுடைய பிளானிங் எல்லாம் என்ன இருந்துச்சு, ராமச்சந்திராவோ இல்லை ஒரு டாப் கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிது, அதனால் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒன்றும் பெருசாக ஐடியாவே இல்லை, அப்பா அம்மா பார்த்து பற்றி யோசிக்கல, ஆரம்பத்துலேருந்து இது ஒரு பிளான் தான் இருந்துச்சு, நான் அதனால் கோ அண்ட் ஜாயின் தம், மேபி அதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் தமிழ்நாட்டில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கலந்துக்க முடியும், கலந்துக்கலாம். அதை தான் இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேண்டிடேட், இதெல்லாம் நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, நான் டேரெக்டாக விஷயத்த சொல்லிடுறேன். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே போல் ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துருக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, டெபாசிட்டும் கட்டியிருக்கிறீங்க. அதில் 3 விதமாக வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 என்ன, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நான் போக போகிறேம்மா, எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி சூழ்நிலை இருந்து வெறும் ஃபீஸே கட்டாமல் வெறும் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் கட்டி நீங்கள் கலந்துருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 2, இல்லை நான் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் பார்க்குறேன், ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு அப்ளிகேஷன் நம்பரும் இருக்குது, ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற ஐடியா இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கும் போது வெறும் 30,000 மட்டும் கட்டி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டெபாசிட் கட்டி கலந்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுடைய சேஞ்சு கன்வீனியன்ஸ் மாறுது, இல்லை நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போகலாம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வெல்லிங்னஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 1 lakh பேமெண்ட் எனேபிள் பண்ணுற மாதிரி காமிக்கும், அதை அடிஷ்னலாக கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்தையும் கிளிக் பண்ணி 1,31,500 ரூபாய் கட்டிட்டேன் அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாமே ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? எல்லா கல்லூரிகளும் ஓப்பனாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட அதோட ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? ஸோ சாய்ஸ் செலெக்ஷன், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்கிறாங்க, டோட்டல் அமௌண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிது சார். சரிங்களா? உங்களுடைய கன்வீனியன்சிங் ஃபேக்டர் தான், நீங்கள் கம்யூனிட்டி, உங்களுடைய இடம், உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கன்வீனியன்சிங் ஃபேக்டரில் அந்த காலேஜ் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கிடச்சிருச்சு. ஒருவேளை ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜுக்கு போகலான்னு ஐடியா பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை ஐடியாவே இல்லை சார், நான் 100% சாட்டிஸ்ஃபைட் மை அலாட்மெண்ட் அப்படின்னா அவங்க ரெண்டாவது ரவுண்டு கவுன்சிலிங்கில் லாகின் கூட பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் போயிட்டு பணத்தெல்லாம் கட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட எம்பிபிஎஸ் அட்மிஷனும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆல் இண்டியா கோட்டா போகிறோம், மற்றவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளறுபடிகளை கிரியேட் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருச்சு, அதுவும் கவர்மெண்ட்டே ஒரு நல்ல கைடன்ஸு, ஒரு கவுன்சிலர் மூலயமா ஒரு ஹெல்ப்லாம் எடுத்து எப்படியோ பண்ணிட்டோம், கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. பட் பெட்டர் ஆப்ஷனில் இல்லை, ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறேன், எனக்கு பெரிய செலவினமாக இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாக்கு வரணும், செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜுக்கு வரணும், அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேருந்து சாய்ஸ் செலெக்ஷன் போக ஆரம்பிக்கணும். ஏன்னா
இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் ஒன்று கிடைச்சிருச்சு. எக்ஸாம்பிள் ஒரு பிஹெச்சி வச்சுக்கலாம். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்கிரேடட் போகிறீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட சீட்டை நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட்டை என்ன பண்ணிக்கிறீங்க, தக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அதற்கு சமமான ஈக்குவலான ஒரு கல்லூரி இல்லாமல் அரசு கல்லூரியை செலக்ட் பண்ணி உங்களுடைய நிதானம் இல்லாமல் ஏதோ தவறுதலாக ஒரு பிடிஎஸ்சியோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரீஅலாட் ஆகிடும். திரும்ப நீங்கள் என்னதான் கரணம் போட்டாலும் என்ன பண்ணாலும் திரும்ப அந்த காலேஜ் பக்கத்துலேயே போக முடியாது. ஏன்னா அது இன்னொரு மாணவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆட்டோமேட்டிக்காக அது வெக்கேட்டாக என்ன பண்ணிடும், நீங்கள் பிடிஎஸ்க்கு தள்ளி விட்டுரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் கூட நடந்திருக்கு. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. அவங்களுடைய கவுன்சிலிங்கை சாய்ஸ் செலெக்ஷனை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாமல் ரீஅலாட்மெண்ட் போயிருக்கிறாங்க. அதில் எம்பிபிஎஸ்க்கு பதிலாக பிடிஎஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதே கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எம்பிபிஎஸ்லேருந்து வெளியில் வந்து பிடிஎஸ்க்கு அலாட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வர வேண்டாங்க. உங்களுக்கு கன்வீனியன்சிங் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ரவுண்ட் 2ல் நீங்கள் ஒருவேளை ஒரு கல்லூரிக்கு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா, அந்த ஏற்கனவே நீங்கள் கையில் வச்சிருந்த ஒரு கல்லூரி இருக்கு இல்லையா, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கல்லூரியோடைய சீட்டை இன்னொரு மாணவர் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகிடணும், அந்த இடத்துல இருந்து வெக்கேட் ஆகி வெளியில் வந்துட வேண்டியதான். அந்த கல்லூரியில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ஏதாவது ஃபீஸ் கட்டினா கொடுத்துருவாங்க. டக்குன்னு நீங்கள் வந்து காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும், ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ரூலில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லை ரிசைன் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் டைமில் ரிசிக்னேஷன் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் அலாட்டட் சீட்டில் நீங்கள் போய் உட்காந்துருவீங்க. அடுத்த பாயிண்ட், கேண்டிடேட் கேன் ஏபிள் எடிட் யுவர் சாய்ஸஸ். நீங்கள் நிறைய வரிசைப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் சாய்ஸஸை எடிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அன்லெஸ் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் நீங்கள் ஒரு சீட் அலாட் ஆகிட்டீங்கன்னா ரவுண்ட் 1 சீட்டை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அடுத்து அலாட்டட் இன் நாட் ரிப்போர்ட், ஒரு சீட்டு செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சு, என்ன பண்ணிட்டீங்க, செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சு. இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து அலாட்டட் கேண்டிடேட், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்டட் கேண்டிடேட்டு, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி ரிப்போர்ட் பண்ணி தான் தீரணும், சரிங்களா? அலாட்டட் கேண்டிடேட் ரிப்போர்ட் பண்ணி தான் தீரணுன்றதை இங்கே இருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக சொல்கிற மாதிரி என்னுடைய பார்வை. ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட்டே ஆகலை, இல்லை அலாட் அடிச்சு ரிப்போர்ட்டே பண்ணல, இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று அலாட் ஆகிடுது, சரிங்களா? ஸோ பட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலை, நான் இல்லை சார் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அது அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணல, உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம், சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் 2022 கவுன்சிலிங்கில் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் அலாட் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது, எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாரும் எனக்கும் கவுன்சிலிங் தெரியும், எல்லா சாய்ஸும் வைப்பாங்க, எல்லா காலேஜும் வச்சுப்பாங்க, அலாட்மெண்ட் வாங்குவாங்க, ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் 2ல் என்ன நடக்கும்னா, வி ஹேவ் அ பெனாலிட்டி. நீங்கள் சீட் ஒன்று கிடைச்சிட்டா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி தான் தரணும். ரிப்போர்ட் பண்ணலைன்னா ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவர்மெண்ட் காலேஜோட 5000 ரூபாயும் லாஸ் பண்ணிடணும். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு 2 lakhs கட்டினாலும் லாஸ் பண்ணிடணும். நீங்கள் தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம், பட் வி நீட் டு பே எகைன் 5000 + 2 lakh கட்டினா தான் கலந்துக்க முடியும் அப்படின்றது அங்கே ரூல். பட் தமிழ்நாட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2வது ரவுண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சீட்டு கிடைச்சாலும் அலாட் ஆனாலும் போய் ஜாயின் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் சம் ஃப்ரீடம் வித் ஒரு சாய்ஸஸ். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் பெனால்ட்டி இருந்துச்சு, லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயரில் செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் கேட்கலாம். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்கிரேடேஷன் கேட்கலாம். பட் ரிப்போர்ட்டே பண்ணலைன்னா பெனால்ட்டி அப்ளிகபிள். அப்படிதான் இருக்க ரூல். இஃப் ஜாயின்ட் அண்ட் டிஸ்கண்டினியூ த கோர்ஸ், இப்போது செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிச்சு, ஜாயினும் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப லேட்டராக ஐயோ நம்ம வந்து ஒரு பிடிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டோமே, ஐயோ ரொம்ப கடைசி லெவலில் இருக்கிற காலேஜை ஜாயின் பண்ணிட்டோமே, சில நம்பர்கள் வந்து நீ அப்கிரேடட் போகலாம், இல்லை வேண்டாம் அந்த காலேஜே வேண்டாம், நான் கிடைச்சாலும் அதில் படிக்க மாட்டேன் அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே சம்பந்தப்பட்ட கல்லூரியில் போயிட்டு நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் நார்மலாக ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து டேரெக்டாக ஃபிசிக்கலாக ரெசிக்னேஷனாக பண்ணோம், இந்த தடவை ஆன்லைனில் கொடுத்துருவோம். நான் எதிர்பார்க்குறேன், பட் எந்த ஒரு
யூடியூபர்ஸும் சொல்லலை. பட் இந்த தடவை வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிஜி கோர்ஸுக்கு அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க, அதனால் மேபி வரலாம். அப்படி ரெசிக்னேஷன் எடுத்துட்டாலும் கூட அந்த லெட்டரை ஜென்ரேட் பண்ணி போயிட்டு கன்சர்ன் காலேஜில் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு, சரி நான் ரெசிக்னேஷன் கொடுத்துன்னு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அந்த ஒரு சீட் டு பி கிரெடிட்டட், அதாவது அந்த கல்லூரிக்கு அந்த கேட்டகரியில் அந்த சீட் ஒன்று ரெடியாக இருக்குது, வேக்கண்டாக இருக்குது அப்படின்றத அவங்க ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமைஸ்டு பண்ணும்போது அலாட்மெண்ட் வெரி ஈஸி. இப்போ இல்லை நான் நார்மலாக லாஸ்ட் என்ன பண்ணோன்னா, ரிப்போர்ட் பண்ண பிறகு இங்கே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு காலேஜ் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட் ரிலீவ்டு ஃப்ரம் அவர் இன்ஸ்டியூஷன், அவர் இது மாதிரி ரெசிக்னேஷன் பண்ணுறாருன்னு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. அந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட் போவாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிட்டீங்க, டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க, ஒரு சிமிலரிட்டி டேட் கொடுக்குறாங்க, அதில் ரிசைன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அஸ் பர் ஓல்டு ப்ராஸ்பெக்டஸ் படி நீங்கள் வந்து சிமிலரிட்டி டேட்டில் ரிசைக்னேஷனே பண்ணலனாலும் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் சிமிலரிட்டி டைமுக்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய டெபாசிட் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பழைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. இப்போ ரிவைஸ்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நோட்டிஃபிகேஷன் போங்க, ஒரு 4th and 5th ஒரு அண்டர் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிது, சரிங்களா, நீங்கள் ஜாயின்டும் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கப்புறம் லேட்டராக எனக்கு ஐ கேன் டிசைடட், எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம், அந்த கோர்ஸும் வேண்டாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுல அவங்க டேட்டு கொடுத்ததுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டா பரவாயில்ல, டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னால் யூ ஆர் லூசிங். ஆல்ரெடி ஏதாவது ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் டெபாசிட் பண்ண 1 lakhம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ பெனால்ட்டி அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியுமே நீங்கள் ஒரு அப்ளிகபிள். அப்போது பெனால்ட்டி ஒரு 10 லட்சம், டெபாசிட் ஒரு 1 லட்சம், டியூஷன் ஃபீஸ் ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டான 4.5 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டான 13 லட்சம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கிளியராக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ப்ராஸ்பெக்டஸை கொடுத்துருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த லெவலுக்கே போகக்கூடாதுன்னு தான் என்னோட பார்வை, சரிங்களா. ஒரு காலேஜும் ஒரு கோர்ஸும் டெஃபினட்டாக நான் போக மாட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது இதெல்லாம் வேண்டாமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து லிஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு பிடிஎஸ்னால் கண்டிப்பாக போக மாட்டேன், அப்படி பிடிஎஸ் இருந்தாலும் இந்த கல்லூரிக்கு கண்டிப்பாக போக மாட்டேன், அதை எழுதுங்க. வேண்டாம் என்பதை தெரியுங்க நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேண்டும் என்றது என்னன்னு தெரிஞ்சிடும். நார்மலாக உங்களுடைய பொசிஷன் தெரிஞ்ச பிறகு சில ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறது, லோ பட்ஜெட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ கம் ஃபார் த கன்க்ளூஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நிறைய எம்பிபிஎஸ்ஸே எங்கெங்கெல்லாம் தேடி படிக்கலான்றதை பற்றி யோசிச்சிருப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில படிப்புகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது இந்த டைமில் கொண்டு வரலாமான்றதை பற்றி எனக்கு தெரியலை. பட் எனிவே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் மிக விரைவில் அந்த வீடியோ கொண்டு வந்துடலாம். இதில் எனக்கு எல்லாமே கிளாரிட்டியாக சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை புரிதல் இல்லைனாலும் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் கேளுங்க, இல்லை நேரில் பாருங்கள். அந்த ட்ரை டு கிவ் பெஸ்ட் டு ஆன்சர் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம், ப்ரொஃபஷ்னலாகவும் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். வாட் எவர் மை நாலேஜ், யூ கேன் யூட்டிலைஸ் மை நாலேஜ், அவ்வளோதான் நான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம், சரிங்களா. இல்லை நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத விட அதை சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுலாம் தவறே கிடையாது. பிளான் யுவர் கோர்ஸ் அண்டு பிளான் யுவர் பொசிஷன், ஃபைனலைஸ் யுவர் கோர்ஸ் அண்ட் காலேஜ். ஸோ ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இல்லாத மாதிரி, ஆனால் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்குது. அதை கவனமாக ஹேண்டில் பண்ணதும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் தான் அது நெருக்கடி ஏற்படுமா ஏற்படாததை பற்றி நான் சொல்கிறது, சரிங்களா. ஸோ உங்களுக்கான இடம் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருப்பது, அதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கடினமான ஒன்று. கண்டிப்பாக நம்ம அதை கண்டுபிடிப்பதற்கான உதவிகளை செய்து கொண்டு தான் வந்துட்டுருக்குறோம், சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. அடுத்தடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம். ஈவன் ரேங்கிங் பொசிஷன் வந்த பிறகு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தேவையான பர்சனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மாப்பப் ரவுண்டு எப்படி இருக்கலாம், ஸ்டே ரவுண்டு எப்படி இருக்கலான்றதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.